In the first chapter, he appears to John in his glory. முதலாம் அதிகாரத்திலே தம்முடைய முழு மகிமையுடன் யோவானுக்கு அங்கே கர்த்தர் தரிசனமாகிறார். Description of what John saw in Christ is given there. இயேசுவை குறித்து யோவான் கண்டது அங்கே வர்ணனையாக In the காட்டப்படுகிறது. second and third chapters of the book of Revelation, வெளிப்படுத்துற விசேஷத்திலே காணப்படுகிற இரண்டாம் மூன்றாம் the அதிகாரங்கள் message to the 7 churches is given. 7 சபைகளுக்கான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus, as the Lord of the church, stands in the midst of the churches and looks into them. சபையின் நாயகனாகிய இயேசுதாமே சபையின் நடுவிலே நிற்கிறார், சபைகளை அங்கே உற்று காண்கிறார். In the 4th chapter, 4ஆம் அதிகாரத்தில் John receives a vision of the throne room of God. தேவனுடைய சிங்காசனத்தின் அறையின் தரிசனத்தை யோவான் அங்கே காண்கிறார். He sees the throne room. தேவனுடைய சிங்காசனத்தின் அறையை பார்க்கிறார். He sees the 24 elders, 24 மூப்பர்களை பார்க்கிறார். 4 living creatures, 4 ஜீவராசிகளை பார்க்கிறார். the Lamb of God near the throne, அந்த சிங்காசனத்தில் தேவ ஆட்டுக்குட்டியை பார்க்கிறார். and God who is seated on the throne. சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். And he describes that scene. அந்த காட்சியை தான் இவர் அங்கே In வர்ணிக்கிறார். chapter 5, his eyes are focused upon one particular thing in the throne room, that is the book that is in the hand of him who sat on the throne. 5ஆம் அதிகாரத்திலே சிங்காசனத்தின் மீது உட்கார்ந்திருந்தவருடைய சிங்காசனத்தின் மீது இருந்த ஒரு பொருளின் மீது யோவானுடைய கவனம் திரும்புகிறது. அந்த பொருள் ஜீவ புத்தகம். His attention is focused upon the book that was in the hand of the one that was seated on the throne. சிங்காசனத்தின் மீது உட்கார்ந்து இருந்தவருடைய கரத்திலே இருந்த புத்தகத்தின் மீது யோவானுடைய கவனமாகப்பட்டது திருப்பப்படுகிறது. The book had 7 seals. அந்த புத்தகத்திற்கு 7 முத்திரைகள். A mighty angel is seen crying out loud and saying, "Who is worthy to open this book?" பலத்த தூதன் ஒருவன் தானே இந்த புத்தகத்தை திறக்க பாத்திரவான் என்று சத்தமிட்டு அங்கே கூறுவதை கேட்கிறார். It cannot be opened just with might and power. பலத்தினாலும் வல்லமையினாலும் அதை திறந்து விட முடியாது. Someone must be worthy to open it. அதை திறப்பதற்கு ஒருவன் தகுதி உள்ளவராக ஒருவர் இருக்க வேண்டும். The only one that is worthy to open it is the Lord Jesus Christ. அதை திறப்பதற்கு தகுதி உள்ளவர் ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு When the கிறிஸ்து. 7 seals are opened, 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட வேளையில் it will unfold the events at the end of this world. இந்த உலகத்தின் முடிவிலே நடைபெற போகிற சம்பவங்களை அவைகள் வெளிப்படுத்தி காட்டும். God has given it in the hands of Jesus. தேவன் அதை இயேசுவின் கரத்திலே கொடுத்திருக்கிறார். He is the one that is going to bring about the end to pass. இந்த முடிவை நிறைவேற்றி வைக்க போகிறவர் இந்த இயேசுதான். So the book is there. ஆகவே புத்தகம் அங்கே The இருக்கிறது. angel cries out, who is worthy to open the book? இந்த புத்தகத்தை திறக்க பாத்திரவான் என்று தூதன் அங்கே பலத்த சத்தமிட்டு And கூறுகிறார். a voice is heard saying, "Here is the one that is ready, that is worthy to open, that is the Lord Jesus Christ." அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, திறப்பதற்கு தகுதியானவர் இங்கே இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு He சத்தம். is God's son. அவர் தேவகுமாரன். He is the one that has been sent into the world. உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் அவரே. He became the Lamb of God. தேவ ஆட்டுக்குட்டியாக மாறியவரும் அவரே. And today, because of that, he is worthy to open that book. இந்த கதி நிமித்தமாக தான் அந்த புத்தகத்தை திறப்பதற்கு இவர் பாத்திரவானாக So இருக்கிறார். this is the first 5 chapters. ஆகவே முதல் 5 அதிகாரங்களை Now we come to the 6th chapter. இப்பொழுது நாம் 6ஆம் அதிகாரத்திற்கு நுழைகிறோம். In the 6th chapter, the seals are opened one by one. 6ஆம் அதிகாரம் முதல் முத்திரைகளாகப்பட்டது ஒவ்வொன்றாக உடைக்கப்படுகிறது. And each of these opening of this seal reveals an event that will take place in the period of tribulation, the 7-year period of tribulation. ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்பட்ட வேளையிலே உபத்திரவ காலம் 7 வருடங்கள் இருக்கிறதே, ஒவ்வொரு காலத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. Now in the following chapters you will never see the church again. அடுத்து வருகிற அதிகாரங்களிலே சபையை நம்மால் பார்க்கவே முடியாது. Until we go past the 19th chapter, 19ஆம் அதிகாரத்தை தாண்டுகிற வரைக்கும் we will never see the church. சபையை பார்க்க முடியாது. Why the church is not there? ஏன் அங்கே சபை இல்லை? Why is it not there from chapter 16 onwards until we reach chapter 19? 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்குமாக ஏன் சபையாகப்பட்டது காணப்படவில்லை? Because during that time the church is not in the world. காரணம் அந்த வேளையிலே சபையாகப்பட்டது உலகத்தில் இல்லை. The events that are happening from 6th to 19th chapter describe the events of the tribulation period. 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்குமாக சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள் உபத்திரவ காலத்திலே நடக்கும் சம்பவங்களாக்கும். The church is not there. சபை அங்கே இல்லை.
But the world is there, ஆனா உலகம் அங்கே இருக்கிறது. and there will be unfolding of events at that time. அந்த வேளையிலே அங்கே சம்பவங்கள் அனைத்தும் அங்கே வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. The first 4 seals, when they were opened, முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட வேளையிலே you will remember John sees 4 different horses coming out with a rider on them. யோவான் தானே 4 வித்தியாசமான குதிரைகளை பார்க்கிறார். அதன் மீது உட்கார்ந்து இருந்த மனிதனையும் பார்க்கிறார். The white horse with a rider on it, வெள்ளை குதிரை அதன் மேல் ஏறி இருந்தவன். the red horse with a rider on it, சிவப்பு குதிரை அதன் மீது ஏறி இருந்தவன். the black horse and the rider, கருப்பு குதிரை அதன் மீது ஏறி இருந்தவன். and then the pale horse and the rider. அதன் பிறகு மங்கின நிறமுள்ள குதிரை அதன் மீது ஏறி Notice இருந்தவன். the rider is no different, the horse, the color of the horse is different. ஏறி இருந்தவன் ஒரே ஆள்தான், ஆனால் குதிரைகள் தான் வித்தியாசம். It is the same person but coming in 4 different ways, ஒரே நபர் தான், ஆனால் 4 வித்தியாசமான வழிகளிலே வருகிறான். bringing about 4 different kinds of things. 4 வித்தியாசமான காரியங்களை அவன் செய்கிறான். The first horse is the white horse. முதல் குதிரை வெள்ளை குதிரை. You know, white horse is the Antichrist coming into this world as if he's going to bring peace, but he has got the intention of evil in his heart. வெள்ளை குதிரை என்பது அந்திக்கிறிஸ்து அதன் மீது ஏறி வருகிறான். எதற்கு அடையாளமாக இருக்கிறது? சமாதானத்தை அவன் பூமிக்கு கொடுப்பதை போல வருகிறான். ஆனால் அவனுடைய நோக்கம் சமாதானம் அல்ல, நாசம் பண்ணுவது. He looks like a messenger of peace, சமாதானத்தின் தூதுவனை போல காணப்படுகிறான். but the bow in his hand reflects the cold war that he is got in his mind planned. ஆனால் அவன் கையில வில் ஒன்று இருந்தது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மக்கள் மத்தியில் அவன் எழுப்பிவிட போகிற யுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. He's got the bow in his hand. கையிலே ஒரு வில்லை வைத்திருக்கிறான். That is indicative of the evil that he's got in mind. அவன் மனதிலே எவ்வளவு தீமையை வைத்திருக்கிறான் என்பதை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. Then comes the red horse, அதன் பிறகு சிவப்பு குதிரை. with the second seal being opened. இரண்டாம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையில் அது வந்தது. Red speaks of bloodshed and war. சிகப்பு என்பது ரத்தம் சிந்துதலையும் யுத்தத்தையும் குறிப்பிடுகிறது. He brings about war and bloodshed during that time. அந்த வேளையிலே அவன் யுத்தத்தையும் ரத்தம் சிந்துதலையும் கொண்டு வருகிறான். Jesus talks about this same period of time in the Gospel of Matthew, Gospel according to Matthew, chapter 24. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து அழகாக எடுத்துரைக்கிறார். He tells us there will be wars and rumors of wars. யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார். And the Antichrist brings about this war and bloodshed. இந்த அந்திக்கிறிஸ்து தானே இந்த யுத்தத்தையும் ரத்தம் சிந்துதலையும் பூமியிலே கொண்டு வருவான். God allows that. தேவன் அதை It அனுமதிக்கிறார். is part of this judgment upon the earth. பூமியின் மீது தேவன் அனுப்பக்கூடிய நியாய தீர்ப்பிலே இதுவும் ஒரு அம்சம். Then as the war and bloodshed take place, the next thing that happens as the third seal is opened is the black horse coming. அந்த யுத்தமும் ரத்தம் சிந்துதலும் முடிந்த பிறகு மூன்றாவது நடக்கிறது என்ன? கருப்பு குதிரை ஒன்று அங்கே வருகிறது. With this third seal opened, மூன்றாம் முத்திரை உடைக்கப்படும் வேளையிலே கருப்பு குதிரை அங்கே the வருகிறது. black horse is the famine that will come into the world. அந்த கருப்பு குதிரை என்பது உலகத்திலே வரப்போகிற பஞ்சத்தை சுட்டி காட்டுகிறது. The pair of balances in his hand reflects the way the food will be rationed out during the time because of famine. அவன் கையிலே தராசு ஒன்று இருந்தது. எதை காட்டுகிறது? அந்த பஞ்ச காலத்திலே உணவாகப்பட்டது அளந்து கொடுக்கப்படும் என்பதை அது காட்டுகிறது. For a whole day a man will work and earn his wages. For a penny he will be able to buy only one meal for one person. ஒரு நாள் முழுவதுமாக ஒரு மனிதன் உழைத்தால் ஒரு நாளைக்கு அவனுக்கு வரக்கூடிய கூலி ஒரு பணம். அந்த ஒரு பணத்திற்கு அவன் வாங்கக்கூடிய உணவு பொருளோ ஒருவேளை உணவு பொருளை தான் வாங்க முடியும். Because the voice says a measure of wheat for a penny. காரணம் அந்த சத்தம் என்ன சொல்லிட்டு? ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்று சொல்லியது. One day's wage, ஒரு நாள் கூலி that you earn, நீங்க will be சம்பாதிப்பீர்கள். enough to buy only one man's one meal. ஆனால் அந்த ஒரு நாள் கூலியிலே ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்ட ஒரு வேளை சாப்பாடு தான் வாங்க Can you முடியும். imagine what will the family do? குடும்பம் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். If that happens, அது ஒருவேளை நடக்குமே a என்றால் terrible famine is allowed to take place. பயங்கரமான ஒரு பஞ்சம் அங்கே நடக்க போகிறது. But still the oil and wine is intact. This is the food and the supply of the rich in the world. ஆனால் எண்ணெயும் திராட்சை ரசமும் பத்திரமாக இருக்கிறது.
இது செல்வந்தர்களின் உணவுப் பொருள் இவைகள். Now, the wicked world always supports the rich. இந்த துன்மார்க்கமான உலகம் எப்பொழுதுமே பணக்காரர்களை தான் ஆதரிக்கும். A society which has justice does something for the poor. இந்த நியாயமுள்ள ஒரு சமுதாயம் தான் ஏழைகளுக்கு ஒரு நியாயத்தை செய்யும். A society that is infiltrated with wickedness only supports the rich. துன்மார்க்கத்தால் நிறைந்து காணப்படுகிற சமுதாயமோ செல்வந்தர்களை மாத்திரம் தான் ஆதரிக்கும். You look at Sodom and Gomorrah. சோதம் கொமோராவை பாருங்கள். Their greatest sin is not their sodomy or sexual sins and perversions. அவருடைய மிகப்பெரிய பாவம் விபச்சாரம் என்பது அல்ல. It is not their perversions in that way. அந்த விதத்திலே அவர்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று அல்ல. That is only a small portion of their total sin. அவருடைய பெரிய பாவத்திலே இது ஒரு சிறிய பங்குதான். One of the prophets mentions their most important sins. அவருடைய மிக முக்கியமான பாவத்தை குறித்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் எடுத்துரைக்கிறார். One of the 4 sins that was found in Sodom and Gomorrah is that they did not take care of their poor. They neglected the needs of the poor. சோதம் கொமோராவிலே காணப்பட்ட 4 பாவங்களிலே ஒரு பாவம் அவர்கள் ஏழைகளை விசாரியாமல் விட்டுவிட்டார்கள். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை. That's the devil. அதுதான் பிசாசு. If you see that in any society, you can see that it is a godless society. ஏதாவது ஒரு சமுதாயத்தில் இப்படி நீங்கள் பார்ப்பீர்களே என்று சொன்னால் அது தேவனற்ற ஒரு சமுதாயம் என்பதை கண்டுகொள்ளுங்கள். The devil is behind it. அதற்கு பின்னாலே பிசாசு The நிற்கிறான். demonic spirits are ruling in that situation. அசுத்த சக்திகள் தானே பின்னாலே நின்று அவைகளை ஆளுகின்றன. As we live in this world, we must be aware of that situation. இந்த உலகத்தில் நாம் வாழும் வேளையிலே இந்த சூழ்நிலை குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். Then the 4th seal being opened, நான்காம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையில் there the pale horse comes. மங்கின நிறமுள்ள குதிரை வருகிறது. Pale horse speaks about wholesale death. இந்த மங்கின நிறமுள்ள குதிரை என்பது ஒட்டுமொத்தமாக மக்கள் மரிப்பார்கள் என்பதை Masses and masses of people will be killed. கூட்டங்கூட்டமாக மக்கள் கொன்று குவிக்கப்படுவார்கள். War and bloodshed will kill them. யுத்தமும் ரத்தம் சிந்துதலும் அவர்களை கொல்லும். Famine will kill them. பஞ்சம் அவர்களை கொன்று All kinds of diseases and plagues will kill them. பலவிதமான நோய்களும் கொள்ளை நோய்களும் அவர்களை masses and masses of people will be killed, so much so that 1/4 of the world's population will be wiped out. கூட்டங்கூட்டமாக மக்கள் கொல்லப்படுவார்கள். எவ்வளவு தூரத்திற்கு என்று சொன்னால் உலகத்தின் ஜனத்தொகையிலே 1/4 பங்கினர் அங்கே இறந்து The போவார்கள். later chapters tell us that there will be more death, more mass deaths, where great masses of people will die. பிறகு வருகிற அதிகாரங்கள் சொல்லுகின்றன இன்னுமாக திரளான மக்கள் சாகக்கூடிய சம்பவங்கள் வருகிறது. பலர் தானே அங்கே செத்து மாண்டு போவார்கள். The thing that is mentioned here is death and hell. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மரணம் பாதாளம் என்கிற ஒன்று. Death and hell are talked about as 2 different personalities rather than some events இந்த மரணமும் or places. மரணமும் பாதாளமும் சம்பவங்கள் அல்லது இடங்கள் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக நபர்கள் என்று அங்கே காட்டப்படுகிறது. We think death is a state or is an event that takes place. நாம் என்ன நினைக்கிறோம்? மரணம் என்பது ஒரு நிலை அல்லது ஒரு சம்பவம் என்று நினைக்கிறோம். And we think that hell is a place. நரகம் என்பது ஒரு இடம் என்று நினைக்கிறோம். But death and hell are also spirits of the devil. ஆனால் இந்த மரணமும் பாதாளமும் பிசாசின் ஆவிகளாக இருக்கிறது. Death comes to separate and tear the soul, the spirit away from the body of people. மரணம் என்பது மக்களிடத்திலே வந்து சரீரத்தை விட்டு ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கிறது. The spirit of death, மரணம் என்கிற ஆவி from பிரிக்கிறது. hell comes and tears people away from this world. இந்த உலகத்தில் இருந்து பாதாளத்திலிருந்து அந்த சக்தி வந்து மக்களிடத்திலிருந்து அந்த உயிரை பறிக்கிறது. And the spirit of hell comes and claims their spirit to take them into the place of torment. இந்த பாதாளத்திலிருந்து வருகிற ஆவியாகப்பட்டது அந்த மக்களுடைய ஆவியை தன்னுடைய இடத்திற்கு எடுத்து செல்வதற்காக அங்கே வந்து இறங்கி That is why death for unbelievers is a terrible thing. ஆகவே தான் அவிசுவாசியை பொறுத்தவரைக்கும் மரணம் என்பது படுபயங்கரம். He sees this big Yemen coming on a buffalo. இந்த பெரிய யமனாகப்பட்டவன் எருமையின் மேல் ஏறி வருவதை இவன் He is காண்கிறான். scared and he is terrorized. அவன் நடுங்குகிறான், கதி கலங்குகிறான். He is torn away from this world. இந்த உலகத்தை விட்டு அவன் பயந்து நடுங்குகிறான். But the believer is different. ஆனால் விசுவாசி வித்தியாசமானவன். The angels of God come
come. தேவ தூதர்கள் The வருகிறார்கள். death of a saint of God is beautiful in God's sight. இப்ப தேவனுடைய பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு He அருமையாய் is not thrown இருக்கிறது. away. அவன் அலசடிப்படுவதில்லை. He is taken in a promotion from this world to a better way to live. இந்த இடத்திலிருந்து அவனுக்கு ஒரு உயர்வு கிடைத்து மேன்மையான ஒரு இடத்திற்கு சென்று He விடுகிறான். goes gladly into the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக மகிழ்ச்சியுடன் பிரவேசிக்கிறான். The spirit of Satan, the spirit of hell cannot come and claim his spirit and take it to the place of torment. பிசாசின் ஆவி அல்லது பாதாளத்தின் ஆவி வந்து பாதாளம் என்னும் ஆவி, பாதாளம் என்னும் அந்த ஆவிக்கே பேர் பாதாளம். பாதாளம் என்கிற ஆவியாகப்பட்டது வந்து இந்த மனிதனுடைய ஆவி பாதாளத்திற்கு வேண்டும் என்று சொந்தம் பாராட்ட முடியாது. Because the spirit comes and takes people to hell, the spirit itself named hell. இந்த பாதாளமாகப்பட்ட இந்த ஆவியாகப்பட்டது மக்களை கொண்டு வந்து பாதாளத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறபடினாலே இதற்கு பெயரே பாதாளத்தின் ஆவி. He takes people to hell. பாதாளத்துக்கு மக்களை But பறித்து when a செல்கிறது. saint of God dies, ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான் மரிக்கும் the வேளையில் angels of God usher him into the presence of God. தேவனுடைய தூதர்கள் தானே இவரை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அழைத்து செல்கிறார்கள். The spirit of hell does not have any right over our spirits. இந்த பாதாளத்தின் ஆவிக்கு நம்முடைய ஆவியின் மீது எந்த விதமான அதிகாரமும் இல்லை. Now we saw all of this. இதையெல்லாம் நாம் கண்டோம். I had to do this because then only we can talk about the fifth seal. Otherwise some of you will be lost. இதை நான் சொல்ல வேண்டும் இல்லை, அப்பொழுதுதான் நான் ஐந்தாவது முத்திரை குறித்து பேச முடியும். இல்லை என்று சொன்னால் பலருக்கு குழப்பமாக இருக்கும். Now the fifth seal. ஐந்தாவது முத்திரை. Verse 9 of chapter 6. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். When he had opened the fifth seal, I saw under the altar the souls of them that were slain for the word of God and for the testimony which they held. அவர் ஐந்தாம் முத்திரை உடைத்தபொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். And they cried with a loud voice, saying, How long, O Lord, holy and true, dost thou not judge and avenge our blood on them that dwell on the earth? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். And white robes were given to every one of them, and it was said unto them that they should rest yet for a little season until their fellow servants also and their brethren that should be killed as they were should be fulfilled. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. Here we see that John is looking at the altar, and there the spirits or the souls of them that were martyred are there. இங்கே யோவான் பார்க்கிறார் பலிபீடத்தின் கீழே இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்களின் ஆவிகள் காணப்படுகின்றன. Notice that these opening of the seals has to do with a 7-year period of tribulation. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முத்திரைகளை உடைப்பது என்பது 7 வருட உபத்திரவ காலத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள். During that time, in connection with that time, John sees that under the altar are the spirits and souls of those that were martyred, died for the cause of Christ. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இந்த இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்களுடைய ரத்தங்கள் தானே தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. Who are these martyrs? இந்த இரத்த சாட்சிகள் யார்? Even during the Old Testament times, many people died for the sake of God's word and for the testimony of God. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனின் நிமித்தமாகவும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாகவும் பலதான இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். When John saw the spirits under the altar, there crying out to God for vengeance. யோவான் பலிபீடத்தின் கீழே ஆவிகளை கண்டாரே பழி வாங்க வேண்டும் என்று அந்த ஆவிகள் they were crying out to God. தேவனை நோக்கி அவைகள் சத்தமிடுகின்றன. Who are they? அந்த ஆவிகள் யார்? Are they the martyrs of the Old Testament period? பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்ட இரத்த சாட்சிகள் அவர்கள். Are they the prophets that were killed and sawn asunder and stoned and killed? அவர்கள் என்ன கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகளாக மரித்த தீர்க்கதரிசிகளால் அது பரிசுத்தவான்கள் அவர்கள். Are they the Old Testament men of God and women of God that died for the sake of the word of God? தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக மரித்த பரிசுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா தீர்க்கதரிசிகளா அவர்கள்? It cannot be. இருக்க முடியாது. Because the Old Testament martyrs were not resurrected
or were not resurrected by that time. They will be resurrected later. காரணம் அந்த குறிப்பிட்ட வேளையிலே அல்லது காலகட்டத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படவில்லை. They cannot be the church period martyrs also. மேலும் இந்த இரத்த சாட்சிகள் தானே சபையின் யுகத்திலே காணப்பட்ட இரத்த சாட்சிகளாக இருக்க முடியாது. Because the church period martyrs have gone on in the rapture with the Lord. காரணம் இந்த சபையின் யுகத்திலே மரித்த இரத்த சாட்சிகள் தானே தேவனோடு இருக்கும்படியாக போய்விட்டார்கள். They have been resurrected from the dead. மரித்தோரிலிருந்து உயிரோடு They எழுப்பப்பட்டு died in Christ. கிறிஸ்துவுக்குள் They மரித்தார்கள். were risen from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்தார்கள். They are there in the presence of God. தேவ பிரசன்னத்திலே அவர்கள் They have இருக்கிறார்கள். been given the glorified bodies. மகிமைப்படுத்தப்பட்ட சரீரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகிவிட்டது. What John sees is the martyrs whose souls are there under the altar. யோவான் அங்கே கண்டது என்ன? இரத்த சாட்சிகளாக மரித்தவருடைய ஆத்துமாக்களை காண்கிறார். Now these are the martyrs that died during the tribulation period. இவர்கள் யார்? உபத்திரவ காலத்திலே மரித்த பரிசுத்தவான்கள். Now they might have heard the gospel before the tribulation period came along. உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக ஒருவேளை இவர்கள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கலாம். They have not received Jesus by the time of tribulation, by the time tribulation began. உபத்திரவம் துவங்குவதற்கு முன்னான காலங்களிலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்திருக்கலாம். They were left in this world. இந்த உலகத்தில் விடப்பட்டிருந்தார்கள். Then during the time of tribulation they gave their life to the Lord Jesus. உபத்திரவ காலத்திலே தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். And when the Antichrist started his form of religion, அந்திக்கிறிஸ்து தானே தனக்கு ஏற்ற ஒரு மதத்தை அல்லது ஆராதனையை ஆரம்பித்துக் கொண்ட வேளையில், in the later chapters we'll read about it, பின்னான அதிகாரங்களை அதை குறித்து நான் and வாசிப்போம். demanded that everyone follow his religion and form of worship. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மதத்தை அல்லது தன்னைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்பதை அவன் அங்கே கட்டளையாக சொல்கிறான். These people stood their ground and would not give up their faith in Christ. அந்த வேளையிலே இந்த மக்கள் தானே தன் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி செய்ய மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்கள். They stood against the demands of the Antichrist. அந்திக்கிறிஸ்துவினுடைய கோரிக்கைகளை இவர்கள் எதிர்த்து நின்றார்கள். And they worshipped the Lord கர்த்தரை தான் ஆராதித்தார்கள். and refused to bow to the demands of this man. இந்த மனிதனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். So many martyrs will be there during the tribulation period in that way. ஆகவே உபத்திரவ காலத்திலே இப்படியாக பல பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். What is the reason for their death? அவருடைய மரணத்திற்கு காரணம் என்ன? The word clearly says that they were slain because of the word of God and for the testimony which they held. அவர்கள் தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டார்கள் என்று தெளிவாக They சொல்லப்பட்டிருக்கிறது. became faithful witnesses and therefore they were killed. உத்தமமான சாட்சிகளாக மாறினார்கள், ஆகவே கொல்லப்பட்டார்கள். The Antichrist is the embodiment of Satan and fulfills the purposes of Satan. இந்த அந்திக்கிறிஸ்து என்பவன் பிசாசின் தற்சொரூபியாக அவன் இருக்கிறான். பிசாசினுடைய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். He hates and despises everything that stands for Christ. கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடிய எதுவானாலும் சரி, எவரானாலும் சரி, அவர்களை வெறுக்கிறான், எதிர்க்கிறான். His method and means and goal is destruction. அவனுடைய முறைகளும் வழிகளும் அனைத்தும் அழிவை நோக்கியதே. He wants to destroy, அனைத்தையும் அழிக்க விரும்புகிறான். and especially those who are sold out to Christ. குறிப்பாக கிறிஸ்துவுக்கு தங்களை கொடுத்து விட்டவர்களை அப்படி அழிக்க So பார்க்கிறான். these people give their life because of the word of God and for their testimony. தேவ வசனத்து நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் இந்த மக்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள். Now they are there at the altar, அவர்கள் அங்கே பலிபீடத்தின் கீழாக இருக்கிறார்கள். and John sees them crying out with a loud voice. அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுவதாக யோவான் அங்கே காண்கிறார். What are they crying out? என்ன கேட்கிறார்கள்? They're saying, "Oh God, how long will you not judge and avenge our blood on them that dwell on the earth?" தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று சொல்லுகிறார்கள். They are specifically referring to those people that are on the earth right now at that time. குறிப்பாக யாரை சொல்லுகிறார்கள்? அந்த வேளையிலே
பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை சொல்லுகிறார்கள். They are saying, why will you wait so long to judge them? Judge them, O God. ஓ தேவனே, அவர்களை ஏன் இன்னும் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறீர்? நியாயம் தீரும் என்று Avenge சொல்கிறார்கள். our blood. எங்கள் இரத்தத்திற்கு அங்கே பழி வாங்கும். These are our murderers. இவர்கள் தான் எங்களை கொலை செய்தார்கள். Avenge us. Judge these people. இந்த மக்களை நியாயம் தீரும், பழி வாங்கும் தேவனே. That once again shows that they were tribulation martyrs. எதை காட்டுகிறது? உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் இவர்கள் என்பதை. Because they are crying out in the presence of God for judgment to fall upon the people that were living during the tribulation, the people that are used by Antichrist. உபத்திரவ காலத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த கிறிஸ்துவினால் உபயோகப்படுத்தப்படும் மக்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லி, பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரத்த சாட்சிகள் கூப்பிடுகிறார்கள். Their souls are crying out. அவர்கள் ஆத்துமாக்கள் கூப்பிடுகின்றன for vengeance. பழி வாங்குதலுக்காக. And it's crying out for God to judge those who shed their blood. தங்கள் இரத்தத்தை சிந்தினவர்களிடத்திலே பழி வாங்க வேண்டும் என்று தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகின்றன. They have gone through much persecution and tribulation. ஏராளமான உபத்திரவங்கள் துன்பத்தின் வழியே சென்ற மக்கள் இவர்கள். And therefore they are crying out. ஆகவே தான் கூப்பிடுகிறார்கள். Look at the way that God answers their cry. தேவன் அவர்கள் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற வழியை பாருங்கள். When they cried out, God take vengeance and avenge and judge. தேவனே பழி வாங்கும், நியாயம் தீரும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிட்ட வேளையில் God gives them white robes. தேவன் அவர்களுக்கு வெள்ளை அங்கியை கொடுக்கிறார். He gives them white robes. White robes are indication of their righteousness that is through Christ Jesus. வெள்ளை அங்கி என்பது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த நீதியை காட்டுகிறது. He clothes them with righteousness. வெள்ளை அங்கியினால் அவர்களை உடுத்துவிக்கிறார். God honors them. தேவன் அவர்களை கனப்படுத்துகிறார். And then he tells them something. அதன் பிறகு அவர்களுக்கு ஒன்றை It சொல்லுகிறார். was said unto them that they should rest yet for a little season until their fellow servants also and their brethren that should be killed as they were should be fulfilled. அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. God answers their cry. தேவன் அவர்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறார். He says wait for a while. அவர் சொல்றார் கொஞ்சம் பொறுங்கள். Because they are going to kill some more people. காரணம் இன்னும் கொஞ்சம் பேரை அவர்கள் கொல்ல போகிறார்கள். In the later chapters you will read how more tribulation martyrs will be there. பின்னான அதிகாரங்களிலே உபத்திரவ காலத்தில் இன்னும் பல இரத்த சாட்சிகள் மரித்தார்கள் என்பதை நாம் படிப்போம். So God says wait until the rest of them are killed also. ஆகவே கர்த்தர் சொல்கிறார் மீதியானவர்களும் இரத்த சாட்சிகளாக மரிக்கிற வரைக்கும் பொறுத்திருங்கள். Wait till the devil runs all the havoc that he has in plan, let him do it. பிசாசு தனக்குள்ளாக திட்டமிட்டு வைத்திருக்கிறானே சதி ஆலோசனைகள், அது அனைத்து நிறைவேற வரைக்கும் சற்று Let it all be பொறுங்கள். fulfilled. அவைகள் அனைத்து Let நிறைவேறட்டும். him do what he wants. விருப்பப்பட்டதை அவன் செய்யட்டும். Wait பொறுங்கள். until the rest of them also are killed. மற்றவர்கள் கொல்லப்படுகிற வரைக்கும் பொறுங்கள். Now we look at death in a different way. மரணத்தை நாம் பார்க்கும்போது வித்தியாசமாக We say, பார்க்கிறோம். oh, killed, then he'll die. ஓ என்ன கொண்டு விட்டால் செத்து விடுவானே. How can God stand it? தேவன் எப்படி இதை தாங்கிக் கொள்கிறார்? How can God look at it and say, wait till the others are killed, then we'll take care of them? ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு மற்றவர்கள் கொல்லப்படுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்கிறாரே, எப்படி முடியும்? This is human mind. இது மனிதனுடைய மூளை. We look at it with one perspective. நாம் ஒரு கோணத்திலே அதை பார்க்கிறோம். Jesus said, இயேசு சொன்னார், don't be afraid of the ones who kill you on this earth, kill your body. உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். We don't believe in death. மரணத்தை நாம் நம்புவதே இல்லை. This morning I talked about it in the Tamil service. இன்றைக்கு காலையிலே தமிழ் ஆராதனையிலே இதை குறித்து நான் பேசினேன். We don't believe in death. மரணத்தை கண்டு நாம் அஞ்சுவதில்லை. Of course we are human beings. நாம் மனிதர்கள் தான். When death happens, மரணம் வரும்போது a person departs from us, from being with us, dwelling with us, and living with us. நம்மோடு கூட இருந்தவர், உண்டவர், உறங்கியவர் நம்மை விட்டு போய் விடுகிறார். Therefore there is a great sorrow. ஆகவே உள்ளத்தில் பெரிய துக்கம். Therefore we have a great pain. ஆகவே மிகப்பெரிய வேதனை We have வருகிறது. to handle it and by the help of God overcome it. அதை நாம் சமாளிக்கிறோம், தேவனுடைய உதவியினால் மேற்கொள்கிறோம். What helps us overcome it is the fact that we do not really believe in death. அதை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வது எது?
மரணத்தின் மீது உண்மையாகவே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லையே. I told our Tamil congregation today. தமிழ் பேசும் மக்களுக்கு இன்னைக்கு நான் சொன்னேன். I said it's like going in a car. எப்படி இருக்கு காரிலே போவதை You buy a new car and it runs well. ஒரு புதிய கார் வாங்கினா நன்றாக ஓடுகிறது. After a while it gets old. கொஞ்ச நாளைக்கு பிறகு பழையதாகிறது. While you're on the road traveling somewhere it breaks down. காரிலே சென்று கொண்டே இருக்கிறீர்கள், தூரத்திலே போகும்போது திடீர் பிரேக் டவுன் ஆகிறது. And you crank the engine and try to start it, the battery is dead. ஸ்டார்ட் பண்ண பார்க்கிறீர்கள், பார்த்தால் பேட்டரி செத்து போய் விட்டது. The car is dead. கார் செத்து போய் விட்டது. You say, oh, the car is dead. ஓ, கார் செத்து போய் விட்டது. Because the car is dead, you are not dead. கார் செத்து விட்டபடினால நீங்கள் செத்து போய் விடவில்லை. You are simply in the car. You are traveling in the car. காரிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள், காருக்கு உள்ளாக இருக்கிறீர்கள், So if அவ்வளவுதான். the car is dead, you leave the car and you get out. ஆகவே கார் செத்தவுடனே காரை விட்டு நீங்கள் வெளியே வந்து You விடுகிறீர்கள். come out. வெளியே You வருகிறீர்கள், take your bags பையை தூக்குகிறீர்கள், and you look for a taxi. ஒரு டாக்ஸிக்காக பார்க்கிறோம். Life does not end when your car broke down. வாழ்க்கை என்பது கார் பிரேக் டவுன் ஆனவுடன் நின்று விடுவது இல்லை. You are not the car. நீங்கள் அல்ல அந்த கார். You are traveling in the car. நீங்கள் அந்த காரிலே சென்று When the கொண்டிருக்கிறீர்கள். car broke down, கார் பிரேக் டவுன் ஆனவுடன் you get down from the car. காரில் இருந்து You இறங்குகிறீர்கள், continue your journey. உங்கள் பயணத்தை தொடருகிறீர்கள். This is how our life is. நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான். This body is like the car. இந்த சரீரம் ஒரு காரை போல When it's new, புதிதாக when இருக்கும்போது, it's young, இளமையாக it இருக்கும்போது looks good. நன்றாக இருக்கிறது, It works good. நன்றாக ஓடுகிறது, Everything is fine. அனைத்து நன்றாக We இருக்கிறது. think forever we will be 16. எப்பொழுதுமே என்றும் 16ஆக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று We யோசிக்கிறோம். think that we'll be 16 forever. என்றும் 16ஆக இருந்தால் நலமாக இருக்கும் என்று யோசிக்கிறோம். But then the revelation comes that we are not 16 forever, that if we get old. ஆனால் என்ன வெளிப்பாடு வருகிறது? நாம் என்றும் 16 அல்ல 60ஆகவும் மாறுகிறோம். Now, what happens? என்ன ஆகிறது? Even though the Holy Spirit gives us health, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுத்து வயதான காலத்திலும் கூட வாலிபனை போல உணரும்படியாக நமக்கு அந்த தெம்பை கொடுத்தாலும், வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. Even that is true. அந்த அதுவும் உண்மைதான். But ஆனால் still it gets old. ஆனாலும் அது வயதாகிக் கொண்டுதான் Just போகிறது. like any old car, this gets too old. காரை போலவே இதுவும் பழுதாகிறது. And you are going on the life journey, all of a sudden it breaks down. வாழ்க்கை பயணத்தை போய்க்கொண்டே இருக்கிறீர்கள், திடீரென்று பிரேக் டவுன் ஆகிறது. One day it says pat pat damadama. ஒரு நாளைக்கு என்ன சத்தம்? பட் பட் டமடமா. And you look everywhere. திரும்பி திரும்பி பார்க்கிறோம். You know what's happened? என்ன ஆச்சு? It's getting old. பழையதாகி விட்டது. This is a body that will die. இது சாகக்கூடிய ஒரு சரீரம். So what happens? என்ன ஆகிறது? One day it just dies. ஒரு நாளைக்கு இது சாகிறது. What happens to you? உங்களுக்கு என்ன ஆகிறது? You never die. நீங்கள் சாவதே You இல்லை. get out of the body. சரீரத்தை விட்டு வெளியே வருகிறோம். You pick up your bag. பையை தூக்குகிறீர்கள். Now what is in your bag is very important now. பையில இப்போது என்ன இருக்கிறது ரொம்ப முக்கியம். Some people have a bag full of sin. ஒரு சிலர் பை நிறைய பாவம். Some people have bag full of righteousness and salvation and good things. ஒரு சிலருக்கு பை நிறைய நீதியும் நற்காரியங்களும் இருக்கிறது. What you get out with, that's what you're going to live with. காரிலே இருந்து எதை எடுத்துக்கொண்டு இறங்குகிறீர்களோ அதை வைத்து தான் வாழ்க்கை வாழ போகிறீர்கள். Can't go and pack again. திரும்பவுமாக போய் வேற பை எடுத்து வர முடியாது. You got to continue from here. இங்க இருந்து வாழ்க்கை தொடர வேண்டும். What bags you come out with, that is the bag you're going to carry for eternity. எந்த பையை தூக்கி கொண்டு வெளியே வருகிறீர்களோ அதை வைத்து தான் நித்தியத்தை நடத்த போகிறீர்கள். Now God looks at life in terms of eternity. தேவன் வாழ்க்கையை பார்க்கும்போது நித்தியம் என்கிற கோணத்தில் பார்க்கிறார். That is how he can say, wait until these are dead and then we'll take care of them. ஆகவே தான் சொல்கிறார், சரி இவர்கள் மரிக்கிற வரைக்கும் போறு, அதன் பிறகு பார்த்துக்கொள்வோம். God doesn't look at it as being so bad. தேவன் காரியங்களை பார்க்கும்போது மோசமானதாக பார்ப்பதில்லை. He looks at it as a man of God coming to dwell with him. தேவ மனிதன் தன்னோடு கூட வந்து வாழ்வதை போல அவர் பார்க்கிறார். That is why martyrdom to human beings is a great tragedy, but to God it is not. ஆகவேதான் இரத்த சாட்சியாக மரிப்பது என்பது மனிதனை பொறுத்த வரைக்கும் படு பயங்கரமானது, ஆனால் தேவனுக்கோ அது நன்மையாக இருக்கிறது. When Stephen was stoned and he was killed, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட the வேளையில் Bible says he saw Jesus standing up. வேதம் சொல்கிறது அவன் இயேசு நிற்பதை கண்டான். Jesus was sitting down. இயேசு உட்கார்ந்து கொண்டிருந்தார். When Stephen is ready to come up, he is standing up to welcome him. ஸ்தேவான் அங்கே வர ஆயத்தமான வேளையிலே இயேசு அவனை வரவேற்பதற்காக எழுந்து நின்று கொண்டார். We got to see it from that side. அந்த பக்கத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். Hello, இருக்கிறீங்களா? are you there?
So God says, ஆகவே கர்த்தர் சொல்கிறார், wait till the rest of them are dead. சரி மற்றவர்கள் மரிக்கிற வரைக்கும் சற்று பொறுங்கள். Let everything that has to happen happen. நடக்க வேண்டியது அனைத்து நடக்கட்டும். Then we'll take care of it. அதன் பிறகு பார்த்துக் கொள்வோம். Now I told you last week கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், that God, before he pours out his wrath, தேவன் தம்முடைய கோபாக்கினை ஊற்றும் முன்பு he waits. He's a long suffering God. அவர் நீண்ட பொறுமையாக இருக்கும் He தேவன். waits காத்திருக்கிறார். long time. நீண்ட காலம் காத்திருக்கிறார். Now don't mistake God's long suffering to be his weakness. தேவனுடைய நீடிய பொறுமையை அவரின் பலவீனமாக எண்ணிவிட I வேண்டாம். told you about Ahab last week. கடந்த வாரம் ஆகாபை குறித்து சொன்னேன். Last week. கடந்த வாரம் ஆகாபை குறித்து சொன்னேன். How that he thought that God not judging him immediately meant that God was approving him and that he was anointed of God. தேவன் உடனடியாக இவனை தண்டிக்காதபடியினாலே தான் செய்கிறது சரி, நான் தேவனுடைய மனிதன் என்கிற ஒரு எண்ணத்தை அவன் கொண்டிருந்தான் என்று சொன்னேன். God waited and waited until his atrocity reached its peak and then he said, finished. Wipe him out. இவனுடைய பாவமாகப்பட்டது, கொடூரமாகப்பட்டது உச்சக்கட்டத்துக்கு அடைகிற வரைக்கும் தேவன் காத்திருந்தார். அதன் பிறகு கதையை முடித்தார். When God judges, he is well justified. தேவன் நியாயம் தீர்க்கும்போது சரியாக நியாயமாகத்தான் தீர்ப்பார். No one can stand before God on that judgment day when they are sent to lake of fire can say, oh, this is merciless, this is no good, God cannot do this. அக்கினி கடலிலே அனுப்பப்படும் வேளையிலே எந்த ஒரு மனிதனும் எழுந்து நின்று இல்லை, தேவன் இரக்கமற்றவராக அநியாயமாக இதை செய்கிறார் என்று சொல்லவே முடியாது. No one can say, oh God, how can you do this? How can be so merciless and send us to fire? ஓ தேவனே, எப்படி இரக்கமற்ற ஒரு தேவனாக இருந்து கொண்டு எங்களை நீர் அக்கினி கடலுக்கு எப்படி அனுப்ப முடியும் என்று எவருமே கேட்க முடியாது. Why? ஏன்? Because God has given us thousands and thousands and thousands of years of mercy and grace has been extended to us. தேவன் தானே ஆயிரமான இரக்கத்தின் வருடங்களை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தம்முடைய கிருபையை பொழிந்திருக்கிறார். We've heard the gospel again and again and again. சுவிசேஷத்தை திரும்ப கேட்டோம். So much so the apostle Paul says that these people are without an excuse. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் இவர்களை குறித்து சொல்லும்போது, இவர்களுக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. Romans chapter 1 says that the sinners will have no excuse. ரோமர் 1ஆம் அதிகாரம் சொல்கிறது, பாவிகளுக்கு தாக்கு போக்கு சொல்ல இடமே கிடையாது. No excuse. போக்கு சொல்ல இடமில்லை. When you stand before God. தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது. That is why I believe in the preaching of the gospel. ஆகவே தான் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். My preaching is vital in this world. என்னுடைய பிரசங்கம் இந்த உலகத்திலே தலை சிறந்தது. Every is vital. மிக முக்கியமானது. Why? Yeah. Every preacher must believe that it is vital that he preaches. காரணம் ஒவ்வொரு பிரசங்கியும் தான் பிரசங்கிக்க வேண்டியது அது முக்கியமானது என்பதை உணர வேண்டும். He must believe in preaching. பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். Many times the problem with the preachers is they don't believe what their preaching does. பலவேளை பிரசங்கிடத்திலே காணப்படுகிற பிரச்சனை என்ன, தான் பிரசங்கிப்பதை அவர் விசுவாசிப்பது இல்லை. I believe in preaching. பிரசங்கத்தை நான் விசுவாசிக்கிறேன். It is the preaching that gives the call to man to come out of darkness into light. பிரசங்கம் தான் ஒரு மனிதனுக்கு இருளை விட்டு ஒளிக்கு வா என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறது. It brings God's grace to men. மனிதனுக்கு தேவனுடைய கிருபையை அது கொண்டு வருகிறது. It is the voice of God coming to man, inviting man to come to him. தேவனுடைய சத்தம் மனிதனிடத்திலே வா என்று அழைக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த பிரசங்கம். Oh, what the world will be like without the preaching of the gospel. சுவிசேஷ பிரசங்கம் இல்லாவிட்டால் உலகம் என்னவாக ஆகிவிடும் என்று எண்ணி பாருங்கள். I love the preaching of the gospel. சுவிசேஷ பிரசங்கத்தை நான் நேசிக்கிறேன். This week we will be preaching in Thurayur near Trichy. வருகிற வாரத்திலே திருச்சிக்கு பக்கத்திலே உள்ள துறையூரிலே நாம் பிரசங்கிக்க Thousands and thousands of people will gather. ஆயிரமான மக்கள் கூடுவார்கள். You know, one pastor really asked me, ஒரு போதகர் உண்மையாக என்னிடத்தில் oh, கேட்டார், all these village people, brother, they don't understand anything. Do you think this is going to do any good? என்னங்க இவங்கலாம் கிராமத்து மக்கள், இவங்க நீங்க ஏதாவது நன்மை செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? இவங்கலாம் அது ஒண்ணுமே புரியாதுங்க. Look at them, they'll raise their hands for everything. அவங்கள பாருங்க, எல்லாத்துக்கும் கை தூக்கிறான். They don't understand anything. எதுவுமே அவங்களுக்கு You புரியல. can stand there and preach for an hour, they will not understand anything. ஒரு மணி நேரம் நின்னு பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. No use.
பிரயோஜனம் இல்ல. Now this man does not believe in preaching. இந்த மனிதனுக்கு பிரசங்கத்திலே நம்பிக்கை இல்லை. But when we see those thousands of people, ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மக்களை நாம் பார்க்கும் we வேளையில் believe that we must preach to them. அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று நாம் We நம்புகிறோம். must preach the gospel. சுவிசேஷத்தை They அறிவித்தே ஆக must வேண்டும். hear it. அதை கேட்டே ஆக They வேண்டும். must respond. அவர்கள் செவிசாய்த்தே ஆக வேண்டும். Because they must be saved from eternal judgment and hell. காரணம் நித்திய நியாய தீர்ப்பு நரகத்திலிருந்து அவர்கள் தப்பியே ஆக வேண்டும். Praise God. கர்த்தருக்கு We ஸ்தோத்திரம். believe in preaching. பிரசங்கத்தை நாம் நம்புகிறோம். When we are preaching, we are crying out to men saying, don't go into lake of fire. Come out, you can be saved. பிரசங்கிக்கு வேளையிலே மக்களை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? அக்கினி கடலுக்கு போக வேண்டாம், வெளியே வாருங்கள், ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்கிறோம். That's how important it is. அவ்வளவு முக்கியமானது அது. Once a preacher has got that in his heart, ஒரு பிரசங்கிக்கு அது உள்ளத்திலே பட்டு when விடுமே he என்றால், understands and believes in preaching, பிரசங்கத்தை புரிந்து நம்பி விடுவாரே என்றால், then he'll be a different person as preaching will be reaching to people. வித்தியாசமான மனிதனாக இருப்பார். இவர் பிரசங்கம் எல்லா மக்களையும் சென்றடையும். Now, God has given years of grace. தேவன் நமக்கு கிருபையின் ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார். So when he judges, he will be well justified. அவர் நியாயம் தீர்க்கும் வேளையிலே நியாயமானவர் என்று அறியப்படுவார். God says, கர்த்தர் சொல்கிறார், I'll give you white robes. நான் உனக்கு வெள்ளை அங்கி தருகிறேன். Don't worry. கவலைப்பட I'll வேண்டாம். vindicate you. நான் உன்னை நிரூபித்து I will காட்டுவேன். honor you. கனப்படுத்துவேன். I will take the vengeance. நான் பழி வாங்குதலை நான் பார்த்துக் கொள்கிறேன். Vengeance is mine. பழி வாங்குதல் என்னுடையது. You rest here இங்கு இளைப்பார். until all these things be fulfilled. இவை அனைத்து நிறைவேறுகிற வரைக்கும் I இளைப்பார். tell you, my friend, you might think that the devil is the Lord and he is having his own way in this earth. நண்பர்களே, நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பிசாசு தான் எல்லாவற்றையும் ஆளுகிறான், அவன் கையிலே தான் எல்லாம் இருக்கிறது என்று ஒருவேளை எண்ணலாம். Believers might say, where is God? What is he doing? Why will he not act? ஒருவேளை விசுவாசிகள் சொல்லலாம், தேவன் எங்கே போய்விட்டார், ஏன் அவர் செயலிலே இறங்கக்கூடாது என்று கேட்கலாம். These martyrs' souls were crying out saying, why God? Why will not you judge quickly? இந்த இரத்த சாட்சிகள் கூப்பிடுகிறார்கள், ஓ தேவனே ஏன் இன்னும் தாமதிக்கிறீர், ஏன் சீக்கிரமாக பழி வாங்க கூடாது என்று We have கூப்பிடுகிறார்கள். the same question in our hearts. அதே கேள்வி நம்முடைய I உள்ளத்தில் tell you, my இருக்கலாம். friends, God is getting ready for a big showdown. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, பெரிய ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் இறங்குகிறார். He's waiting and waiting and waiting and waiting. அவர் பொறுமையாக காத்துக்கொண்டு When he has waited enough, போதுமான அளவு காத்திருந்த பிறகு, when his wrath is poured out, அவருடைய கோபாக்கினை கொட்டப்படும் வேளையில், who will be able to stand the wrath of God? தேவனுடைய கோபாக்கினைக்கு முன்பாக யாரால் தாக்கு பிடிக்க Verse முடியும்? 17 says, 17ஆம் வசனம் சொல்கிறது, for this day, great day of his wrath is come. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. Who shall be able to stand it? யார் நிலை நிற்க கூடும்? I tell you, my friend, when God comes down and gives his showdown, nobody will be able to stand it. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் வந்து தான் செய்ய வேண்டியதை செய்யும் வேளையிலே எவராலும் அதை தாக்கு பிடிக்கவே முடியாது. Now we go to the sixth seal. இப்பொழுது 6வது முத்திரைக்கு And I போகிறோம். beheld when he had opened the sixth seal, verse 12. 12ஆம் வசனம், அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். And lo, there was a great earthquake, and the sun became black as sackcloth of hair, and moon became as blood. இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று. And the stars of heaven fell into the earth, unto the earth, even as a fig tree casteth her untimely figs when she is shaken of a mighty wind. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. And the heaven departed as a scroll when it is rolled together, and every mountain and island were moved out of their places, and the kings of the earth and the great men and the rich men and the chief captains and the mighty men and every bondman and every free man hid themselves in the dens and in the rocks of the mountains. வானமும் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்கள் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். And said to the mountains and rocks, fall on us,
and hide us from the face of him that sits on the throne and from the wrath of the Lamb. பர்வதங்களின் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று For the சொன்னார். great day of God's wrath is come, and who shall be able to stand? அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்க கூடும்? What is happening here? இங்கே என்ன நடக்கிறது? God's showdown is going to begin now. தேவனுடைய கைவரிசை அங்கே காட்டப் போகிறார். Now, until now, what we have seen is that man is destroying with his might, with his power, with his weapons, and what he can do. அதுவரைக்குமாக என்ன நடக்கிறது, என்ன நாம் கண்டோம்? மனிதன் தன்னுடைய பலத்தை கொண்டு, தன்னுடைய மூளையை வைத்து, தன்னுடைய திறமையை வைத்து எல்லாவற்றையும் அழித்து நாசமாக்கி நிர்மூலமாக்கி வந்தான். The war, the famine, and all these things are brought about by man's power. Man's role is played. இந்த யுத்தங்கள், ரத்தம் சிந்துதல், பஞ்சம், இவை அனைத்தும் மனிதனுடைய திறமையினாலே, மனிதனுடைய பலத்தினாலே ஏற்பட்டவைகள். That is the first half of the tribulation period. உபத்திரவ காலத்தின் முதல் அரை பகுதி அது. First 3.5 years. முதல் 3.5 வருடங்கள். Now the second 3.5 years இப்பொழுது அடுத்த 3.5 வருடங்கள் is a terrible time பயங்கரமான ஒரு காலம். when God's wrath is poured out. தேவனுடைய கோபம் கொட்டப்படும் வேளையில் It is now not man who's doing all these things. இப்பொழுது இவைகளை செய்கிறது மனிதன் அல்ல. It is God who's bringing about certain things. சில காரியங்களை இங்கே நிகழ்த்துவது தேவன். We see that six catastrophic events begin to take place with the sixth seal being opened. ஆறாம் முத்திரை திறக்கப்பட்ட உடைக்கப்பட்ட வேளையிலே 6 நாசங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்க Now முடியும். some people interpret it figuratively or in a different way, giving it different meanings. ஒரு சிலர் தானே இதற்கு அர்த்தத்தை கொடுக்கும்போது வித்தியாசமாக அல்லது நிழலாட்டமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். They think it means this and that. என்ன நினைக்கிறார்கள்? இப்படி சொல்லும்போது அது அதை காட்டுகிறது. Now, it doesn't mean literally an earthquake, they think. அதாவது என்ன நினைக்கிறார்கள்? எழுத்தின்படியான ஓர் பூமி அதிர்ச்சி அது அல்ல. It doesn't mean literally the sun and the moon being darkened and becoming blue and so on. எழுத்தின்படியாக சூரியன் கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று என்று கிடையாது என்று சொல்லுகிறார்கள். That's what they say. அவர்கள் சொல்வது அதுதான். But there is no reason to believe that this is not literal here. இது எழுத்தின்படியானது அல்ல என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லவே இல்லை. The simple and basic rule of interpretation is this. வியாக்கியானப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய அடிப்படையான எளிமையான ஒரு விதிமுறை, That if it can be plainly and simply and literally interpreted, it must be interpreted. சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை எழுத்தின்படியாக அப்படியே இருக்கிறதை இருக்கும்படியாக மொழி வியாக்கியானப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதுவே சிறந்தது. Most often when a figurative meaning is given, it will be plain. It will be plain that it means something else. நிழலாட்டமாக ஒரு காரியம் சொல்லப்படும் என்று சொன்னால் பார்க்கும்போதே தெரியும் இதனுடைய அர்த்தம் வேறு ஒன்று என்று தெளிவாக தெரியும். Now 6 things are going to take place. 6 காரியங்கள் நடக்க போகிறது. Literally it will happen just as it is mentioned. சொல்லப்பட்டபடியே எழுத்தின்படியே அப்படியே நடக்கும். The 6 things are, அந்த 6 காரியங்கள். 1, a great earthquake. முதலாவது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. Now they have not seen what God can do. ஆண்டவர் என்ன செய்யக்கூடும் என்பதை இவர்கள் கண்டது இல்லை. Now they are going to see the power of God. இப்பொழுது தேவனுடைய வல்லமையை காண போகிறார்கள். The sinners, the wicked people, the people that have tormented and persecuted the godly people are going to see the power of God. தேவனுடைய மக்களை துன்பப்படுத்தின உபத்திரவப்படுத்தின துன்மார்க்கர்கள் பாவிகள் தானே இப்பொழுது தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை காண போகிறார்கள். A great earthquake, worldwide earthquake, one great earthquake is going to take place. மிக பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று உலகம் முழுவதுமாக ஒன்று நடக்க போகுது. ஒரே ஒரு பூமி அதிர்ச்சி. Terrorize the people there. அது மக்களுக்கு மிகுந்த ஒரு கதி கலக்கத்தை கொண்டு வரும். Secondly, இரண்டாவது, the sun will become black as sackcloth of hair. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. Notice it will not become sackcloth of hair, it will become as sackcloth of hair. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கம்பளியை போல அது கருக்காது. கம்பளியா மாறி இல்ல, கம்பளியாக மாறிவிடவில்லை, கருப்பு கம்பளியை போல கருப்பாகும். It will become darkened. கருப்பாகிவிடும். It will become black as sackcloth of hair. கருப்பு கம்பளியை போல கருத்து போகும். Now it will look at, it will be terrible because the sun which brings the light out will be darkened. பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கும். காரணம் ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் இப்பொழுது கருத்து காணப்படுகிறான். The moon will become like blood. Thirdly, மூன்றாவது,
சந்திரன் ரத்தம் போலாயிற்று. Again the word as is given there. தெரியுமா? போல என்கிற வார்த்தை It வருகிறது. will not become blood, it will become as blood. ரத்தமாகி விடாது, ரத்தம் போலாகும். Fourthly, நான்காவது, the stars of heaven fell into the earth like a fig tree cast its fruit. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. This is talking about a meteor shower, and as the stars plunge into the earth. வானத்திலே இருந்து நட்சத்திரங்கள் பூமியிலே கொட்டுவதை இது காட்டுகிறது. Terrible things happening. பயங்கரமான காரியங்கள் நடக்கும். Fifthly, ஐந்தாவது, the heaven departed as a scroll and it was rolled together. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. Now when it says heaven is rolled up as a scroll, வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாயிற்று என்று சொல்லும்போது it is not talking about the third heaven where God himself is. தேவன் இருக்கிறாரே மூன்றாவது வானம், அதை குறித்து சொல்லவில்லை. It is talking about the firmament, the atmospheric heaven where the devil is allowed to play now. இப்பொழுது பிசாசு கைவரிசை காட்டும்படியாக இருக்கப்பட்டிருக்கிறது ஆகாயம், அந்த ஆகாயத்தை சொல்கிறது. It is talking about the heaven that we see, the atmospheric heavens. இந்த ஆகாயம் என்று நாம் சொல்கிறோமே, அந்த ஆகாயத்தை குறித்து சொல்கிறது. It is not the throne room of God or the heaven where God lives. தேவன் இருக்கிறாரே, ஒரு வான மண்டலம், சிங்காசனம் இருக்கும் ஒரு அறை, அதை குறித்து சொல்லவில்லை. It is the atmospheric heaven where the devil is playing. இப்பொழுது பிசாசு பிரபுவாக இருக்கிறானே, அந்த ஆகாயம், அதை குறித்து It is the devil's domain. அது பிசாசுடைய The சாம்ராஜ்யம். devil is called the prince of the power of the air. பிசாசை குறித்து சொல்லப்படும்போது என்ன சொல்லப்படுகிறான்? அவன் ஆகாயத்தின் அதிகார பிரபு என்று So அழைக்கப்படுகிறான். his domain, his area will be rolled up like a scroll. ஆகவே அவனுடைய ஆளுகை அல்லது அவனுடைய அதிகாரம் ஒரு அவன் அதிகாரம் செய்யும் இடம். அவனுடைய அதிகாரம் செய்யும் இடம் ஒரு புத்தகத்தை போல சுருட்டப்படும். Can you feel what the devil can feel there? அந்த இடத்துல பிசாசு எப்படி உணர்வான் என்று யோசித்து Even the பாருங்கள். devil will be terrorized. பிசாசு கூட பயந்து As போவான். the almighty God, the creator of heaven and earth, rolls up the atmospheric heaven where he is having his domain and rolls it up like a scroll. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்ததானே அவன் ஆட்சி செய்கிற அந்த இடத்தை ஒரு புத்தகத்தை போல சுருட்டும் வேளையிலே The devil will have the terror of his life. பிசாசுக்கு தான் இதுவரை இருந்திராத ஒரு நடுக்கம் வரும். He will know that he is not the highest power. நானே உயர்ந்த அதிகாரம் கொண்டவன் என்று அவனுக்கு இப்போது He will know the terror of the almighty God that day. அந்த நாளிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் என்பதை கண்டுகொள்வான். He is permitted to play from there now. அந்த இடத்திலிருந்து கைவரிசை காட்டும்படி இப்பொழுது அவனுக்கு But அனுமதி. one day God is going to roll it up like a scroll and show him what he can do. ஆனால் தேவனோ ஒரு நாளிலே அது புத்தகத்தை போல சுருட்டி தான் யார் என்பதை அங்கே காட்டுவான். Sixthly, ஆறாவது, mountains and islands were removed out of their place. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. Dislocation of mountain and islands, literally. இவை மலைகள் தீவுகளை அப்படியே இது சொல்கிறது. In this place the word as is not given. It literally means the literal dislocation of mountain and islands. இந்த இடத்திலே போல என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படவில்லை. ஆகவே உண்மையாகவே மலைகளும் தீவுகளும் இருக்கக்கூடிய இடத்தையே அது சொல்லுகிறது. It won't be like the mountains and islands are moved. It will be actually the mountains and islands will be displaced. மலைகளைப் போல தீவுகளைப் போல இருக்கிறவைகள் அகன்று போகும் என்று சொல்லவில்லை. மலைகள் அகன்று போகும், தீவுகள் அகன்று போகும். மலைகளும் தீவுகளும் அகன்று போனது போல இருக்கும் சொல்லவில்லை, அகன்றே போகும். It is literal. The word as is not used there. அந்த இடத்துல போல என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படவில்லை. Now look at this. அடுத்தது கவனியுங்கள். These people, when all these 6 things happen, இந்த 6 காரியங்கள் நடக்கும் வேளையிலே the earthquake, பூமி அதிர்ச்சி, sun become black, சூரியன் கருப்பு moon கம்பளியாக become like blood, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, stars of heaven falling into the earth, வானத்து நட்சத்திரங்கள் பூமியிலே விழுகிறது, heaven is rolled up like a scroll, வானம் புத்தகத்தை போல சுருட்டப்படுகிறது, mountains and islands were dislocated. மலைகளும் தீவுகளும் அகன்று போகின்றன. When these 6 things happen, இந்த 6 காரியங்களும் நடக்கும் வேளையில் those who have rejected God and have persecuted God's people and have stood against the Lord will see the might and the power of God. தேவனை உதறி தள்ளியவர்கள், தேவனுடைய மக்களை துன்பப்படுத்தியவர்கள், உபத்திரவப்படுத்தியவர்கள் தானே தேவனுடைய வல்லமையான செயலை காண்பார்கள். They will be ready to acknowledge that there is a God. தேவன் ஒருவர் உண்டு
என்பதை அங்கீகரிக்க ஆயத்தமாவார்கள். But ஆனால் what is their reaction? அவருடைய மறுமொழி என்ன? When they see all these things happen, when they realize that there is a mighty God, what is their reaction? வல்லமையுள்ள ஓர் தேவன் இருக்கிறார் என்பதை இவர்கள் காணும் வேளையிலே இவர்கள் அடுத்து செய்கிற ஒரு காரியம் என்ன? Now many people believe that there is a God. பலர் இன்றைக்கு பாருங்கள் இறைவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். You look at the drunk on the street, he says, I believe in God, that there is a God. தெருவிலே குடித்து விட்டு போகிறவனை பார்த்து கேளுங்கள், கடவுள் இருக்கிறார் நான் நம்புறேன் சொல்றான். You ask the richest or the most educated person, he also many times says, I believe in God. பெரிய பணக்காரனானாலும் சரி படித்த மேதையானாலும் பார்த்து கேளுங்கள், கடவுள் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் என்று தான் சொல்வான். But what do you do with that? ஆனால் அதை வைத்து நீ என்ன செய்கிறாய்? When you believe that there is a God, இறைவன் உண்டு என்று நீ விசுவாசிக்கும் வேளையில் have you come to him? அவரிடத்தில் வந்தாயா? Have you asked him for salvation? ரட்சிப்புக்காக அவரிடத்தில் கேட்டாயா? When you realize that there is a God, have you felt your need for him? இறைவன் உண்டு என்று உணரும் வேளையிலே அவர் எனக்கு தேவை என்பதை உணர்ந்தாயா? Do you realize that the end of times is in his hands? காலத்தின் முடிவு அவர் கரத்திலே இருக்கிறது என்பதை உணர்ந்தாயா? Many people don't. பலர் அப்படி They செய்யவில்லை. believe there is a God. இறைவன் உண்டு என்று நம்புகிறார்கள். They never come to God. ஆனால் தேவனிடத்திலே வருவது இல்லை. They believe that God has great power. தேவனை மிகப்பெரிய சக்தியாக நம்புகிறார்கள். But they don't believe that they need that God. ஆனால் அந்த தேவன் தங்களுக்கு வேண்டும் என்பதை நம்புவதில்லை. They believe there is a God. இறைவன் உண்டு என்று நம்புகிறார்கள். But they don't believe that the end of all times is in his hands. ஆனால் காலத்தின் முடிவு அந்த இறைவனின் கரத்தில் இருக்கிறது என்பதை நம்புவது இல்லை. They don't believe that they need to come to him for salvation. ரட்சிப்பிற்காக அந்த தேவனிடத்தில் வர வேண்டும் என்பதை இவர்கள் So நம்புவதில்லை. though they believe that there is a God, they always try to get away from God and live the way they want to. தேவன் உண்டு என்று அவர்கள் நம்பினாலும் தேவனை விட்டு விலகி சென்று மனம் போன போக்கிலே தான் வாழ When விரும்புகிறார்கள். all these things happen, இவை அனைத்து நடக்கும் வேளையில் when they realize there is a mighty God, வல்லமையுள்ள தேவன் உண்டு என்பதை உணரும் வேளையிலும் what do? என்ன செய்தார்கள்? They don't come to God. தேவனிடத்திலே வரவில்லை. They said to the mountains and rocks, fall on us. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து மறையுங்கள். Instead of running to this God, they want to run away from this God and hide from his wrath. இந்த தேவன் அண்டையிலே ஓடி வருவதற்கு பதில் தேவனை விட்டு விலகி ஓடுகிறார்கள். மலையும் பர்வதத்தையும் பார்த்து மூடி மறையுங்கள் என்று சொல்கிறார்கள். Look at the hardness of the heart. உள்ளத்தின் கடினத்தை பாருங்கள். Even at that time they can come to God. அந்த வேளையிலும் ஆண்டவர் அண்டையில் வரலாமே. Even there they can kneel down and repent. அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு மனம் திரும்பலாமே. They can cry out to God. தேவனை நோக்கி கூப்பிடலாமே. But the kings of the earth and the great men, the rich men, the chief captains, the mighty men, they will all run and hide. ஆனால் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் சுவாதீனர் யாவரும் தேவனை விட்டு ஓடி தங்களை ஒளித்துக் கொள்ள பார்க்கிறார்கள். That is the sin of man. அதுதான் மனிதனுடைய பாவம். What is man's sin? மனிதனுடைய பாவம் என்ன? He wants to live without God. இறைவன் அற்ற வாழ்க்கை வாழ விரும்புகிறான். Somehow he doesn't want to have anything to do with God. எப்படியோ ஆண்டவருக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இருக்க கூடாது. He wants to have complete control. He wants to have complete control. முழு கட்டுப்பாடும் தன் கரத்திலே இருக்க வேண்டும் என்று He wants to be the master. நானே ஆண்டவனாக இருக்க He வேண்டும். wants to be his own Lord. எனக்கு ஆண்டவன் நானே. I don't want any Lord. வேற எவருமே எனக்கு ஆண்டவராக வேண்டாம். Then when he realizes that everything is not in his hands, that God is doing all these things, அனைத்தும் தன் கையிலே இல்லை, ஆண்டவர் தான் செய்கிறார் என்பதை அவன் அறியும் வேளையில், then also he is not humble enough. அப்பொழுது கூட அவன் தன்னை தாழ்த்துவதில்லை. His sin hardens his heart. அவன் பாவம் அவன் உள்ளத்தை Instead of கடினப்படுத்துகிறது. running to that God, he runs to the mountains and caves and says, "Hey, fall on us and hide us." தேவன் அண்டையிலே செல்வதற்கு பதிலாக பர்வதங்களிடத்திலும் மலைகளிடத்திலும் ஓடி எங்கள் மீது விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். There is a realization there is a God. கடவுள் உண்டு என்கிற ஒரு உணர்வு வருகிறது. But there is no repentance, there is no turning away from their sin and coming to God. ஆனால் மனம் திரும்புதல் இல்லை, பாவத்தை விட்டு திரும்பி தேவன் அண்டையிலே அவர்கள் They are வரவில்லை. running away from God. தேவனை விட்டு விலகி They ஓடுகிறார்கள். say to the mountains, "Hide us. மலைகளை பார்த்து எங்களை மூடி மறையுங்கள் Hide என்கிறார்கள். us from the wrath of the one who sits on the throne." சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று My சொல்கிறார்கள். dear friends, that's God's showdown. என் அருமை நண்பர்களே, அதுதான் தேவன் காட்டுகிற Sitting on the கைவரிசை. throne, he does all this. சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு இவை அனைத்தையும் செய்கிறார். No man can escape. எந்த மனிதனும் தப்ப Is முடியாது. there a mountain that you can hide?
ஒளிந்து கொள்ளத்தக்கதாக மலை ஒன்று உண்டோ? Is there a cave that you can hide? ஒளிந்து கொள்ளத்தக்கதாக குகை ஒன்றும் உண்டோ? Is there a place for man to hide from the Almighty God? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து தப்பிக்கொள்ள மனிதனுக்கு ஒரு இடம் கூட உண்டோ? The eyes of the Lord are far greater in reach. It can see you wherever you are. கர்த்தருடைய கண்களாகப்பட்டது நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே வந்து காணத்தக்கதாக வல்லமை He உள்ளது. sees us as we are. இருக்கிற நிலைமையிலே அப்படியே நம்மை பார்க்கிறார். One day people that have never received Christ will have no place to hide. கிறிஸ்துவை அறியாத மக்கள் தானே நாள் ஒன்று வருகிறது, அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாது. They will have no place to hide. அவர்கள் மறைந்து கொள்வதற்கு இடம் இருக்காது. It mentioned kings, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜாக்கள், mighty men, பலவான்கள், rich. பிரபுக்கள். If they don't have place to hide, அவங்களுக்கே ஒளி இடம் இல்லை என்றால் then who will have place to hide? வேறு எவருக்கு ஒளி இடம் இருக்கும்? God will force them to stand before him. தனக்கு முன்பாக நிற்கும்படி தேவன் அவர்களை நிர்பந்தப்படுத்துவார். Everyone will one day realize they're nothing before this Almighty God. They will have to stand before him. நாள் ஒன்று வருகிறது, ஒவ்வொரு மனிதனும் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நான் நின்றே ஆக வேண்டும், தான் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தே ஆக வேண்டும். Our money, our position, our power cannot help us get away from God. நம்முடைய பணமோ பதவியோ அந்தஸ்தோ தேவனை விட்டு நம்மை தப்பிக்க செய்ய முடியவே Today we can hear the message and reject God. இன்றைக்கு ஒருவேளை செய்தியை கேட்டு தேவன் வேண்டாம் என்று நாம் தள்ளலாம். And God is long suffering. தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். He will take it. பொறுத்துக் He கொள்வார், will bear it. தாங்கிக் கொள்வார். But on that day, ஆனால் அந்த நாளிலே you will stand. நின்றே ஆக வேண்டும். There is no other way. வேற வழியே Let's கிடையாது. all stand up together. எல்லோரும் சேர்ந்து எழுந்து நிற்போம். Praise God. What a great God we serve. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Are you thankful to God for salvation? ரட்சிப்பிற்காக அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? While they are all running to hide and find a place where they can escape ஒளிந்து from God's wrath, கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஓடி ஒளியும் வேளையிலே we will be in the presence of God, நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம். enjoying God, praising and worshiping the Lord. தேவ பிரசன்னத்திலே நன்றாக களி கூர்ந்து கொண்டு துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டு இருப்போம். Praise God. கர்த்தருக்கு That's ஸ்தோத்திரம். where I want to be. நான் அங்கேதான் இருக்க I விரும்புகிறேன். don't want to call any mountain to hide me. எந்த மலையும் நோக்கி என்னை மறைத்துக் கொள் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. I want to be where God is. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்க I want விரும்புகிறேன். to be on the winning side. வெற்றியின் பக்கம் இருக்க விரும்புகிறேன். Today you might think that the other side is the winning side. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம் அந்த பக்கத்தில் தான் வெற்றி என்று. The devil is the winning side. பிசாசு தான் வெற்றி பெறுகிறான் என்று நினைக்கலாம். I'll tell you, my friend, God is on the winning side. நான் உங்களுக்கு சொல்லுவேன், வெற்றியின் பக்கத்தில் தேவன் தான் You இருக்கிறார். better get on that side. அந்த பக்கத்தில் நீங்கள் போய் விடுங்கள். Otherwise you're in big trouble. இல்லை என்றால் இக்கட்டு காலம்தான். I'm on his side. நான் அவர் பக்கத்தில் Are இருக்கிறேன். you on his side? நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்க விரும்புகிறீர்களா? Are you on the Lord's side? நீங்கள் கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறீர்களா? How many of you say you are on the Lord's எத்தனை side? பேர் நான் கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? Have you given your life to Christ? உள்ளத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்து Have விட்டீர்களா? you received Jesus? இயேசுவை Do ஏற்றுக்கொண்டீர்களா? you have the assurance that you will be all right? நான் தப்பிக்கொள்வேன், சரியாக இருப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறதா? Are you having the assurance that you will be saved from the wrath of God? தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நான் தப்பிக்கொள்வேன் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறதா?